Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து இன்கமிங் கால் அவுட்கோயிங் கால் இது ரெண்டு விஷயமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது யாராவது இன்கமிங் கால் உங்களுக்கு பண்ணுறாங்க, அது வந்து உங்களுக்கு வர மாட்டேங்குது, ஷோ ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து நீங்கள் அவுட் கோயிங் கால் ட்ரை பண்ணுறீங்க, ஸோ அதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் ஒர்க் ஆகலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து டவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் டவர் இல்லாட்டியுமே வந்து நம்ம மொபைலில் இன்கமிங் காலும் வராது, அவுட் கோயிங் காலும் போகாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒருக்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து சிம் கார்டு வந்து ஒர்க் ஆகுதா, ஷோ ஆகுதா அப்படின்றத. அதாவது கனெக்ஷன்ஸுக்கு போயிருங்க. அதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் கனெக்ஷன்ஸுக்கு போயிட்டு உங்களுடைய சிம் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சிம் ரெண்டுமே வந்து எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் சிம் வந்து டிசபிள் பண்ணப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஆஃப் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தாலுமே வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இன்கமிங் காலும் ஒர்க் ஆகாது, அவுட் கோயிங் காலும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சிம் மேனேஜரில் செக் பண்ணி பார்க்கணும். அதோட வந்து கால்ஸுக்காக வந்து சிம் 1 சிம் 2 அந்த மாதிரி எதுவும் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இந்த சில மொபைல்ஸில் வந்து சில மொபைலில் வந்து என்ன நடக்கும்னா, கால்ஸ் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சிம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய சிம் கார்டை வந்து ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் வந்து ஏதாவது மொபைலில் இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே, சிம்மில் எதுவும் இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே அது வந்து சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிம் கார்டை வந்து ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி கூட வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் வந்து ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபோன் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஃபோன் ஆப் உள்ள போயிருங்க. போனோடனே பாருங்க, இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஒருக்க ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள், ஒரு கால் பண்ணி சரி இன்கமிங் கால் வந்து ஒர்க் ஆகுதா, திரும்ப நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அவுட் கோயிங் ஒர்க் ஆகுதா அப்படின்றத. கண்டிப்பாக இப்படி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.